ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு உருட்ட வந்திருக்கிறார். இது சொந்த வீடு கட்டி ஏமாந்தவர்கள் பில்டர்ஸ். இதனுடைய வீடியோவுடைய 2ஆம் பாகம் விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. சாந்தி அமல்ராஜ் என் வயிற்றுல பாலை வத்தா மீ டு மேக் வித் மூங்கால் ஒன்லி. அவளுமே பயத்தம்பருப்புல தான் பண்ணுவாளா சாம்பார். அவ அப்புறம் ஏதோ சொல்லிட்டு போறேன். people are there doing like this. நீங்க ஒத்துக்கணும். ஆமாமா ஒத்துக்கணும். பருப்பு எல்லா பருப்பையும் போட்டாலும் வரும். ஆனா என்னென்ன பருப்பு போட்டா வரும்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. தட்ஸ் ஆல். சொல்லுமா எல்லாரும் சொல்லுமா, நம்மளுக்கு தெரியும்ல என்னென்ன போட்டு. மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்கிற போது ஒரு ஹாப்பி. ஆமா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே சரி, உதாரணங்களோடலாம் நிறைய இருக்காங்க. நீங்க உடனே நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஓகே எவ்வளோ இந்த டாலுக்கு தான் ஏதோ கதை வச்சிருக்காளுங்க போல இருக்கு. அதனால தான் அவங்க உடனே அவங்க நிரூபிக்கிறதுக்கு அப்படியே பாருங்க அப்படியே மாதிரி இறங்குவாங்க. ஸோ வாட் இஸ் தட் எங்கே வந்தேன்? அப்போ இந்த வீட்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்களுக்கு சட்ட ரீதியாக போராடுறதுக்கு ஆட்கள் இருக்கு. ஆனால் தனி மனிதனாக போய் உள்ளார போய் மாட்டும் போது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு கூட இங்க தாம்பரம் தாண்டி ஒரு வீடு வாங்குச்சு. 60 வீடு 70 வீடு முடிக்கவே இல்லை பில்டர். அதெல்லாம் பெரிய சட்ட போராட்டம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கினாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ வீட்டுக்குள்ளார உள்ளுக்குள்ளார ஒரு இடத்துல மேல ஒரு வீடு கீழே ஒரு வீடு அப்படின்னாங்க. நான் அப்பவே கேட்டேன், அந்த அக்ரிமெண்ட் போடும்பொழுது உங்களது மேல அவங்களது கீழேன்னு வரும்பொழுது நிலம் எப்படி பிரிப்பீங்க? இது ரொம்ப ரிஸ்க்குடா, நீ ஏதோ தப்பு எடுக்கிற டிசிஷன் அப்படின்னு பொழுது இப்ப நம்ம இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மள எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா எங்களை இப்படி சொல்றியா அப்படின்ட்டு. அதுதான் அந்த மாதிரி. ஆனா உண்மையிலேயே அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டு அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் சொல்ல. அதுல இருந்தா அவங்களுக்கு பெரிய அடி. அந்த வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பெரிய அடி. உண்மையிலேயே அலைச்சல்கள்ல இருந்து எல்லாமே, பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து அலைஞ்சதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அதுல சந்திச்சாங்க. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மையும் கூட. சரியா? சோ இதுக்குதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா, முக்கியமாக இந்த பத்திரம் பார்க்கறதுல இந்த லீகல் ஒப்பீனியன்ல அதுதான் சொல்றேன். நம்ம என்னென்னத்துக்கோ செலவு பண்ணுவோம். லீகல் ஒப்பீனியன் எக்ஸ்ட்ராவா ஒரு 5000 ரூபா கொடுத்தா ஒழுங்கான லீகல் ஒப்பீனியன் கிடைக்கும். செய்ய மாட்டோம். அதுக்கு 5000 ரூபா கொடுக்கணும். அதான் லோன் தான் கொடுக்குறான் பேங்க் செக் பண்ணாமலா கொடுத்துருவான். அவனுக்கு செக் அம்பானியே வக்பு வாரிய சொத்துல வீட்டை வாங்கி பாராளுமன்றத்தை திருத்துற அளவுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதேதான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வக்பு வாரிய சொத்துக்கள்ன்றது பாகிஸ்தான்லாம் பிரிக்கும் போது இந்த முஸ்லீம்லாம் அங்கே போகும்போது தமால்னு அல்லா பேர் எழுதி வச்சுட்டு போனாங்க. போகும்போது இந்த மூலையில் ஈசானி மூலையிலேருந்து அந்த மூலையிலேருந்துலாம் எழுதலை, அதெல்லாம் அல்லாவுக்குன்னு சொல்லிட்டு போனதுனால அது அப்படியே வச்சு. இப்போ என்ன இவன் எப்படி அந்த கதையை எடுத்துட்டு வரான்னா, அந்த மாதிரி பேப்பரே இல்லாத விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்குன்னு இவன். ஏண்டா 850 வருஷமா முஸ்லீம்கள் ஆண்ட இடம் அது. 850 வருஷமா இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்டார்கள். அவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை துருக்கிக்கோ இல்லை மயிருக்கோ மட்டைக்கோ எல்லாம் இங்கே இருக்கிற செல்வங்களை எடுத்து போனா பிரிட்டிஷ்கார எடுத்து போனான். இங்கேருந்து 200 வருஷமே இருந்தாலும் 250 வருஷமே இருந்தாலும் அவனுக்கு இங்கே இருக்கிற செல்வங்களை இங்கிலாந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனா அவன் அந்த 850 வருஷமா அவன் இங்கதான் இருந்தான். அப்ப அவனுடைய நாடு தான். இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் அது அவனுடைய இடம் தான். ஹோல் சாம்ராஜ்யமே அவனு தான். ஓகே, பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடங்கள்லாம் போச்சு. அப்படின்னு அவன் அதுக்கான மரியாதைகள் அவன் கொடுத்துட்டு தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பெரிய பெரிய நகரத்துக்கு மத்தியில் இருக்கிற நிலங்களை ஆட்டையை போனதுக்காக நீங்க ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் வரீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. சரி, அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த ஃபினான்ஸ்ல இருந்து வந்தவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. என்னன்னா, முதல்ல வீடு வாங்குறதுக்கு நமக்கு வசதி வந்துருச்சான்றதை பார்க்க மாட்டோம். நமக்கு உண்மையிலேயே சொல்றேன், இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே கோவம் வரும். எனக்கு எப்போ வசதி வர்றது, நான் எப்ப வீடு வாங்குறது, நான் எப்ப சொந்த வீட்டுக்கு போறது, இப்படிங்கிற கோவம் தான் நமக்கு வரும். ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் ரியாலிட்டியை நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னாரு 60% கையில நீங்க காசு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேணா நீங்க வீடு வாங்கலான்னு போது 60% சேர்க்கிற அளவுக்கான விஷயங்களே நம்ம கிட்ட கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா, இஎம்ஐக்கு மாசம் மாசம் கொடுத்துருவோம். ஆனா நீங்க சேர்த்து வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கரெக்டா செய்ய முடியாது. ஏன்னா அப்பதான் அதுதான் நான் சொல்ல பாருங்க. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அதான் அந்த காசு இருக்கே,
அதுலேருந்து எடுத்து செஞ்சுருவோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக செய்வோம். அது ஒன் ஆஃப் த விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, சேமிப்புக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பெஸ்ட் திங், அது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி வந்து 60% இருக்காது, குறைந்தபட்சம் ஒரு 40% கையில வச்சுக்காங்க மேட்ரு. இன்னொன்னு 60 வந்து ரொம்ப, நான் சொல்றது என்னன்னா, நீங்க 25% கையில வச்சிருந்தாங்கன்னா கூட மாசம் வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறேன், வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா கூட முடிஞ்சிடும் அது சீக்கிரத்துல. அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரா கட்டுற கதையே இப்பதான் வருது, சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் ஏமாத்திட்டு இருக்கானுங்கன்றது. நாங்க தான் அதை வந்து கொடுத்துறோமே சார், நாங்க தான் வந்து அதில் கொடுத்துறோமே சார் பேங்க்காரெல்லாம் சொல்லிட்டு நீங்க கொடுத்துறீங்கன்னா அதுல என்னடா விஷயம்டா இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு இஎம்ஐல எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ சேர்க்கும் போது 5 வருஷம் குறையும். எஸ், அந்த மாதிரியான தகுதி திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இங்க இருக்கிற பெரிய சிக்கல் அதுதான். இப்போ இவங்க ஊர்லயும் வந்து அந்த விஷயங்கள்லாம் இருக்காங்க கூட, அவங்க வந்து எல்லாமே சாய்ஸ் கொடுத்துருப்பான், விலக்கி எடுத்து சொல்லுவான், எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கும். இது பண்ணா இது, அதை பண்ணா இது. உதாரணத்துக்கு இன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்திற்காக வந்து போய் செக் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் போகணும், இது பண்ணலாமா வேண்டாமான்னு பொழுது அவங்க அவ்வளோ ஆப்ஷன் சொல்றாங்க. நீங்க இந்த இதை வந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இங்க இதை வாங்கினீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க அதே இஎம்ஐல வாங்கினீங்கன்னா வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. அதுல அவன் 3த்தையுமே சொல்றான். நீங்க வந்து இப்ப வந்து யூஸ் பண்ற பொருள் வந்து டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டுங்க, நீங்க வந்து நான் வாரத்துக்கு ஒருக்கா தான் யூஸ் பண்ண போறேன்னா அதுக்கு ஒரு ரேட். அப்ப அவனே சொல்றான், டெய்லி யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கங்க, வாரத்துக்கு ஒரு யூஸ் பண்ணுங்க, தயவுசெய்து எடுக்காதீங்க, வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவனே வந்து நமக்கு தெளிவா வந்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான விளக்கங்கள் வந்து நம்ம ஊர்ல டைரக்டா இருக்கவே இருக்காது. அது எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கினாலுமே சரி இருக்காது. ஸோ அப்ப நாம தான் அதற்கான விஷயங்களை பண்ணிட்டு போகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஃபினான்ஸ்ல வந்து வந்தவர் நீங்க என்ன சொன்னாலுமே அவர் சொல்றதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு கோவம் தான் வரும், அப்ப நான்லாம் வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் உண்மையிலே வரும். பட் அவர் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வேலிட். அவர் சொன்னது இன்னொன்று என்னன்னா, வீடு கட்டுறீங்கன்னா 25% மேல வச்சுக்கோங்க. பட் அவர் சொன்னதையே வந்து அதுலயே இன்னொரு தப்பு ஒன்று இருந்தது. அவர் சொன்னது அது கரெக்டாது. ஆனா என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு வீடு கட்டுற நிலத்துக்கான ஒரு விஷயமும் பிரைவேட் வீடு கட்டும் போதும் வந்து ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்கு அப்படின்னாரு. அப்ப அது வேரியேஷன் போது அப்ப ஆப்போசிட்ல பில்டர் சைட்ல இருந்து சொன்னது நல்லா இருந்தது. கவர்மெண்ட் வந்து பட்டாவுக்கோ பஞ்சாயத்துக்கோ அவங்க போகணும்னு அவசியம் கிடையாது, இபியில இருந்து எதுக்குமே அவங்க போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்சிருவோம். ஆனா இங்க நீங்க வந்து இபியில இருந்து ட்ரைனேஜுக்கு கனெக்ஷன்ல இருந்து வாட்டர் டேக்ஸ் கனெக்ஷன்ல வாட்டருக்கு கனெக்ஷன்ல இருந்து சிஎம்டிஏ அப்ரூவல்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க போய் வாங்கணும். இந்த கருத்தை எல்லாத்தையும் வாங்கி அதுக்கு கையெழுத்து போட்டு அதுக்கு அவர் அந்த நேரத்தில் பார்த்தா அவர் இருக்க மாட்டாரு, என்னென்னோ நடக்குன்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் மீறி தான் அந்த வீட்டை நாங்கள் கட்டுறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போகிறதில்ல. கிரவுண்டு, அதுலேருந்து ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் கார் நிறுத்தத்துக்கு கார் பார்க்கிங், 2 அடுக்கு கார் பார்க்கிங், 7 அடுக்கு கார் பார்க்கிங்னு என்னென்னோ இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. உதாரணத்திற்கு அதான் நீங்க யூஸ் பண்ற பொருள்ல இருந்தே இருக்கு. அதான் ஜாக்கி சொன்னாங்க, கதவே இருக்கு, மெயின் டோரே நம்ம வந்து இங்க வந்து எனக்கு டீ கூடு கொடுணுவோம், அவர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த வீட்டுல டீ கூடு கொடுக்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிற ஒரு பட்ஜெட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை விட ஜாக்கி சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் நம்ம சொன்னாங்க, ஏதோ ஓரளவுக்கு அவங்க கொடுக்குற ஸ்பெக்குக்கு கொஞ்சம் தரமான வீடுகளாக இருந்தாலும் கூட நம்ம மனசுல வந்து விதிக்கப்படுறது என்னன்னா, சினிமால பாக்குறது என்ன, கவர்மெண்ட் கட்டின வீடுனா அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய இதுவே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ குடிசை மாற்று வாரியன்ட்டு பட்டணப்பாக்கத்தில் மீனவ குடியிருப்பு வந்து கலைஞர் கவர்மெண்ட் தான் அதை கட்டிச்சு. 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாமே வந்து உதற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்ப எல்லாத்தையும் வீட்டை காலிப்பட்டு சுனாமி டைமில் எல்லாரையும் காலிப்பட்டு புதுசாக வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஸ்ட்ராங், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தான் அதனுடைய கான்கிரீட் தளங்களுடைய இது. அதுக்கு மராமத்து பணிகள்லாம் பண்ணணும். நீங்கள் காசை கொடுத்துட்டாங்களேன்ற போது ஒரு அசோசியேஷன் வச்சு நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட் நோட்டணுன்ற மாதிரியான ஒரு விஷயமும் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ பெயிண்ட் அடிக்கணுன்ட்டு திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் 25 ரூபா போடுவாங்க. ஆமாம், பெயிண்ட் அடிக்கணுன்ட்டு பெயிண்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் எல்லாம் சேர்ந்து இல்லை, யார் வீட்லேயே கிராக் வந்துட்டான், அதை அடிக்கணுன்றதுக்காக வந்து என்னென்னோ பண்ணாங்கன்னு வச்சுக்காங்க. அது மாதிரி நிறைய நடக்கணும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து அது இன்னொன்று, இந்த ஃபினான்ஸ் சைட்லேருந்து வந்து பேசின வந்து சொன்னார், அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க, இவங்க ஏன் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றுறாங்க, இவங்க இதில் வந்து இவங்க சைடு என்ன இவங்க சைடு என்னன்னும் போது வாசலாம் பார்த்து இதை மாற்று அதை மாற்று கலரை மாற்று இதை டாய்லெட்டை மாற்று எல்லா விஷயத்தையும் வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, பில்டர்கிட்ட பில்டர் வந்து அவங்க வந்து ஒரு 20 வீடு கட்டுறாங்கன்னா 20 வீடு கணக்காத. எஸ், காஃபி வேணுமா, டீ வேணுமா? காஃபி
டீ போடு. ஏண்டி பாலை ஊத்துறப்ப சர்க்கரையை போட்டு டீ பேக் போடுறது உனக்கு வாட் யூ மீன்? காஃபி மேக் பண்ணுவோம்ல, அதனால வந்து அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வாஸ்து, ஜாதகம், ஜோசியம், யமகண்டம் அதெல்லாம் பார்த்து அந்த வீட்டை போட்டு நாஸ்தி பண்ணி இதோட அதோடன்னும் போது இவங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அந்த எண்ண ஓட்டத்தை இவங்களுடைய அறியாமையை, இவங்களுடைய மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்களை பில்டர் வந்து காசாக பார்க்குறாங்க. இந்த வால் வந்து இந்த இடத்துல வச்சா இப்படிங்க, இந்த வீடை வந்து இதை வந்து இப்படி மாற்றும் போது இதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதுன்ற மாதிரி புடுங்கிறது. இவங்களுடைய அறியாமை, இவங்களுடைய மூடப்பழக்க வழக்க நம்பிக்கைகளுக்கு இவங்க வந்து அதை காசாக பார்க்குறாங்கன்ற சொல்கிறது வந்து வேலிடான ஒரு விஷயம் உண்மையிலே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடிச்ச இப்போ ஒரு பில்டர் சொன்னார் 7-8 வாட்டி வந்து நான் வந்து பெயிண்டை மாற்றினேன், அந்த மாதிரி சொல்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி புரிஞ்சுக்காமல் எல்லாம் தெரிஞ்சு ஏகாமற மாதிரி பேசும்போது என்ன, ஓ இவ்வளோ தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட கூடுமானவரை மண்டையை கழுவிட்டு போகிறதும் உண்டு. இது ரெண்டு பக்கமும் இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து பில்டர் தான், அதனால் அவர் நிறைய சொல்லுவார், வரும் காசெல்லாம் போட்டு நான் கட்டி கொடுத்துட்டேங்க, ஆனால் வந்து அவன் வந்து ஓ நீ காசை போட்டு கட்டுறனா அப்போ நீ எவ்வளோ என்கிட்ட அடித்து நீ கட்டுவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன், நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு. இப்படி இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க, அவர் கட்டி முடிச்சிடுறாரு, காசு வந்து பெண்டிங் இல்லாமல் கட்டி முடிச்சிடுறாரு. ஓ நான் காசு ஒன்று கொடுக்காம நீ கட்டினா அப்போ உனக்கு எவ்வளோ அமௌண்ட் தான் நீ கட்டிருப்பன்ற மாதிரி கேட்குறான் அவன். இந்த குறமையும் நடக்குது பில்டர் சைடில் வந்து, இப்படி ஒரு குறமையும் நடந்தது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அது ஏகப்பட்ட கடன்கள்லாம் வாங்கி அது இப்போ ஒரு ரொட்டேஷனில் வந்து அது வந்து ஒரு பீக்கில் நல்லபடியாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சு. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கிட்ட போர்கிட்ட ஒரு 40 மாடி கட்டடம் உழுந்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. 40 மாடி கட்டடம் உழுந்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ லாஸு, எத்தனை பேர் அதுலேருந்து இறந்து போனாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை அது, இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த இது உழுந்ததுக்கப்புறம் அது அப்படியே போயிடுமா என்ன? ஒரு பிஸ்னஸ் மேன் அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், எவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான், அவ்வளோதான், டோட்டல் க்ளோஸ். இது எப்பயுமே நம்ம கையில் இல்லவே இல்லை. நம்ம கையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கையில் கிடையாது. பில்டிங்கை பொறுத்தவரையிலும் அப்படி தான். இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது இப்போ ஒன்றும் இல்லை, 4 லாரி மண் அடித்து வைக்கிற, திடீர்னு மழை வருது, மழையில் வந்து ஒரு 2 லாரியில் மண் அடிச்சுன்னு போனால் என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் வாருவீங்க? அதை அவ்வளோதான். வீடுன்றது புது குடியிருப்பில் தான் நீங்கள் கட்டுவீங்க, அங்கே வராதுன்னு நினச்சி வச்சுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா மண் ஃபுல்லாக தண்ணியாக வந்து நின்னா என்ன போவீங்க? அந்த மாதிரியான சிக்கல்கள் அதில் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து முக்கியமாக வந்து பேசினாங்க. அதில் வந்து இந்த இன்க்ரீஸ் இன் ரேட் வந்து டிலே கண்டிப்பாக இன்க்ரீஸ் இன் ரேட்டை வந்து ஜாஸ்தி படுத்துது அப்படிங்கிறத பில்டர் சைட்லேருந்துமே ஒத்துக்கிட்டாங்க. அதில் வந்து கருபழனியப்பன் அவர்கள் சொன்னதுதான், நீங்க வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது 30 வருஷத்துக்கு கழிச்சு விலை சூப்பரா ஏறிடும்னு. திடீர்னு ஒரு சுனாமி வந்தப்ப எல்லாருமே வீட்டை வைக்கலையா? அப்ப வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. பட் கையில காசை வச்சுக்கிட்டு வீடு வாங்கிடுங்க, இதுதான் பெஸ்ட்ங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவரும் சொன்னாரு. ஸோ அதுதான் நடந்தது. கமெண்ட்லாம் படிச்சு முடிச்சிடலாம் ஜாக்கி. அதுதான். ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு வாடகை வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட். லேண்டா வாங்குங்க, வீடா வாங்காதீங்க. லேண்டா வாங்குங்க, அது என்னைக்கா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்றும் இல்லை, மதுராந்தகத்தில் ஒரு மண்ணை வாங்கி போடுறீங்க, ஒன்றும் இல்லை, இப்போ பரந்தூர் ஸ்டீப் பெருந்தூர்கிட்ட வாங்கி போட்டதெல்லாம் இன்னைக்கு வேல்யூ இல்லை. பக்கத்தில் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு போது அது வேல்யூ தானே. அங்கே ஒரு புது நகரம் நிர்மாணிக்கப்படுது இல்லை, எல்லாமே வரப்போகுது இல்லை. அந்த காசை வச்சு நீங்கள் வீடு வாங்கிடலாம். அதான் வீடு கட்டலாம், என்ன வேணாலும் அது மாதிரி நிலமக்களை வாங்கி போடுங்க. ஏன்னா வீடு என்பது மண்ணை தோண்டி எல்லா பணத்தையும் போட்டு மூடுறது, அவ்வளோதான். பெரிய வருமானமோ ரொட்டேஷனோ அதில் எதுவும் கிடையாது. நிறைய காசு இருக்கும்போது நீங்கள் வீடு கட்டலாம். என்கிட்ட வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கியா ஒரு 50 லட்சம் சும்மா கிடையாதுயா, நினைச்ச மாதிரி ஒரு வீட்டை வாழ்ந்துட்டு போகிறேன், அது கட்டலாம் தாராளமாக. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் அந்த இடத்துல இருந்து இடப்பெயர்வு வர்ற மாதிரி ஒரு வேலை நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து நிற்கும். இப்போ நாங்கள் அந்த மாதிரிலாம் போரூரில் வீடு வாங்கிட்டு டெய்லி வந்து மிஷன் இம்பாசிபிளில் பைக்கில் பறக்கிற மாதிரி பறந்துட்டு இருந்தோம். நான் ஒரே நாள் தான் சொன்னேன், என்னைக்கா இருந்தாலும் நடுவில் ஒரு நாய் பூந்ததுன்னா கதை ஓவர் கதம் ஓகையா 2 பேரும். இது வந்து பெரிய பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல வீட்டை வாடகைக்கு விட்டு, ஏன்னா 2 பேருமே வந்து மவுண்ட் ரோட வேலை செய்யறோம். மவுண்ட் ரோட்ல வேலை செய்யறோம். குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை வந்து இதுல இருக்கு, டே கேர்ல இருக்கு. நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், நான் பாலிமர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இவங்க வந்து ஸ்பென்சர் பிளாசாவா
பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராசா பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே போய் இவங்களை பிக்கப் பண்ணி ராணி மையம் அது ஏதோ ஒன்று. ஆமாம் சார், ராணி சிகப்பியாச்சி பில்டிங். அதில் போய் இவங்களை பிக் பண்ணி நான் வந்து இங்கேருந்து பறப்போம் எங்கே போரூர் கோலப்பாக்கம் போகணும். இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கு டிராஃபிக் தான், பயங்கர டிராஃபிக். ஸோ ஒரு நாளும் பைக்கில் அப்படி தான் பறப்போம். ஏன்னா அங்கே 6:30க்கெலாம் வந்து டே கேர் மூட ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தை போய் கூப்பிடணும், 1.5 வயசு அன்னைக்கு. ஸோ 2 பேரும் வேலைக்கு போய் ஆகணும் போது இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மயிலாப்பூருக்கு குடிபெயர்ந்தோம். அப்போ நீங்கள் வாழ்ந்த வீடு வச்ச வீடு நீங்கள் கணக்கு போட்ட கணக்கு எல்லாமே போயிடும். ஆமாம், வர்ற வாடகை அப்படியே நம்ம இஎம்ஐ கட்ட போகிறோம். எங்கே நம்ம போய் இருக்க போகிற வீட்டில் வந்து 25,000 ரூபா வாடகை, அங்கே 10,000 தான் வரும். 10,000 அப்போ 8,000 தான். அப்போ 8,000 தான் வரும். நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க இதையும் அதையும்? அங்கேயும் லோடும் கட்டணும், இங்கேயும் கட்டணும். அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வீடு வாங்குறதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ அமௌண்ட் இருந்தால் வாங்க. இல்லையா அந்த பணத்துக்கு அழகாக வட்டியே நீங்கள் வாடகை கொடுத்து விருப்பப்பட்ட வீட்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம். பிடிக்கலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த இடமும் நிரந்தரமே கிடையாது. நிஜமாலுமே நான் வந்து கடலூரில் இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஓட்டின்னு ஒரு ஓல்டு டவுன் இருந்தது. பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து அது அப்புறம் தான் அது வந்து நியூ டவுன் ஆகி நாங்கள் கடலூர் என்டியில் இருந்தோம், நியூ டவுனில் இருந்தோம். அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், ஓட்டியே நான் பார்த்ததில்லை, இங்கே இருக்கிற தோறுகிற ஓட்டியே நான் பார்த்ததில்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு இடம் இதுதான் நிதர்சனம், கடலூர் தான், குத்தப்பக்கம் தான் நிதர்சனம். இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு டேர்ன் ஓவர் ஆகி மெட்ராஸ் வரேன். சரி, மெட்ராஸ் தான் நம்மளுக்கு வந்து நிதர்சனம் அப்படின்னு அங்கே ஒரு வாழ்க்கை ஒரு 25 வருஷம் போகுது. தம்மான்னு பார்த்தா இங்கே யூகே. யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வாங்கின வீட்டில் நான் இல்லவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், காசு நிறைய இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து வட்டிக்கு மட்டுமே நிறைய பணம் கட்டிகிட்டு இருக்கோம். மாதம் ஒரு 70,000 ரூபா 75,000 ரூபா 2 பேரும் சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 50, நான் வந்து ஒரு 30ன்னு வச்சுக்கோங்களேன், 80 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பிரச்சனைனா அதில் 35,000 வந்து லோனுக்கே போயிடும். இல்லை, இதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாக்கி, இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, இது சொல்லும்போது நம்மளால ஏற்றுக்கக்கூடிய மனநிலையே இருக்காது. நான் திரும்பவுமே சொல்கிறேன், ஏன்னா நீ வாங்கிட்ட அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். அதில் இருக்கிற கஷ்டமே என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டுறது, நீங்கள் கஷ்டப்பட போகிறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அப்போ வந்து புரியாது. உண்மையிலே உண்மைதான். இந்த கல்யாணம் பண்ணாத காதலிக்காதன்னும் போது ஒத்துக்கவே மாட்டோம். என்னன்னா நான் வந்து சந்தோஷமா இருக்கிறத கெடுக்கிறடா, உனக்கு அமையலன்றதுக்காக ஏன்டா இப்படி வந்து குடும்பத்தில் கும்மி அடிக்கிற, குடும்பமே உருவாத அளவுக்கு தடுக்கிறியடான்ற மாதிரி நினைப்போம். பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்ட்டு. ஒரு டீ கடைக்கு ஒரு டீ சாப்பிட்றது, டீ கடையாக வாங்குவாங்க, நாட் நான்சென்ஸ் திஸ் அப்புறம் மாதிரி யோசிப்பீங்க. இப்படி தான் போகும் வாழ்க்கை ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நான் சொல்றது என்னன்னா, வீடு காசு எக்ஸ்ட்ராக இருந்தால், நேத்தி படம் பேசும்போது என்ன பேசுனீங்கன்னா, ஒரு துணைங்கிறது வேணும், ஒரு இது வேணும், இணைங்கிறது வேணும் அப்படிலாம் பேசுனீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பேசும்போது இப்படி பேச்சு மாத்தி பேசுறது, இது ஒரே காரு. ரெண்டாவது வந்து என்னன்னா, அவங்க பொண்ணு இப்ப வந்து பாத்ரூம் போயிட்டா, போனா போது இந்த காப்பியை கூட போட்டு வந்து தருவோம், நான் தான் ஒரே காரம். ஸோ அதனால் வந்து அது வந்து நல்ல விஷயம் அல்ல. லேண்டு வாங்குங்க, எம்டி லேண்டு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பாண்டிச்சேரிக்கிட்டையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அது மாதிரி ஒரு லேண்டு ஒன்று வாங்கினீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 5 வருஷம் ஆகும்போது அது நான் இப்பயும் சொல்கிறேன், கேட்டட் கம்யூனிட்டி இல்லாத இடத்துல நீங்கள் லேண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்குறீங்க. திடீர்னு அந்த ஊர் ஏரியாக்காரன் வந்து டம்மால் வந்து குடிசை போடணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவெல்லாம் எதிர்த்துலாம் நீங்கள் போராடவே முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான லேண்டு அனாமத்தாக கிடக்கிற மண்ணோ ஏதோ புறம்போக்கு நலன்னுவாங்க, ஏதோ சட்ட சிக்கல்லாம் வரும், அப்ரூவ்டு பிளாட்னு சொல்லி விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வாங்குறது நல்லா செக் பண்ணிலாம் வாங்குறதுக்கு நல்லது. ஏன்னா ஒரு 60 பேர் கூட இருக்கிறான் அப்படின்னும் போது கூட ஒரு 10,000 ரூபா அந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு 490 500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு விற்கிறான். மற்ற இடத்துல வந்து 300 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 500 ரூபாய்க்கே வாங்க. ஏன்னா 500 தான் என்னன்னா, அவன் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கான், ஒரு ரோடு போட்டிருக்கான், அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு டேங்க் ஒன்று கட்டி வச்சிருப்பான் அந்த குடியிருப்புக்குன்ட்டு. அந்த இடத்துல ஒரு மண்ணு வாங்கி போடும்போது அது லாங் டேர்முக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் மேலேயும் நீங்கள் டிபெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன, நாங்கள் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது வந்து கையில் காசு இருந்து போடுவீங்க. நீங்கள் இங்கே வாடகை வீட்டில் தாராளமாக இருக்கலாம், பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன சொந்த வீடே வச்சிருந்தாலும் பக்கத்து வீட்டில் வந்து கார் நிறுத்தத்தில் பிரச்சனை வரும். இப்போ கூட ரீசெண்டாக தர்ஷன் பிரச்சனை வந்து வரல, அது மாதிரி நிறைய இடத்துல வரும்னு வச்சுக்காங்களா. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் வாடகை வீடு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. நிலத்தில் அதுவும் வந்து லேண்டு நிலங்களாக முதலீடு செய்யுங்க. இது வந்து பணத்தை வந்து உள்ளார போட்டு புதைக்கிறதுக்கு சமம். அது
இதுல உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், பட் அதுக்கு இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட opinion. மை எக்ஸ்பீரியன்ஸ் இது உண்மையிலே. இப்பயும் நாங்கள் வந்து கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க. அதான் சொல்றேனே, பெரிய லேண்டு, பெரிய வருமானம் வருது, இந்த இடத்துல தான் வந்து என் ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த இடத்துல என் தொழில், இவ்வளோ தான் என் வாழ்க்கை, இந்த இடம் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை செய்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் செய்யும்போது அது சுத்தம் பைத்தியத்தனமாக கூட தான் நான் சொல்லுவேன். அன்னெசரியாக வந்து பேங்க்கு சாப்பிடும் நிறைய வட்டியை, அதுதான் அதில் மேட்ரு. நிறைய பேருக்கு வந்து தகவல்னு ஏதாவது வாய்ஸ் கேட்டிருக்கோம், நாய்ஸ் கேட்டிருக்கோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி யாழ்னி கொஞ்சம் பிஸி ஆகிட்டா டக்குன்னு, அதனால் காஃபியை நான் போட்டுட்ருக்கேன், அதனால தான் அந்த கடகடா குடுகுடு சவுண்டெல்லாம். ஓகே, ஸோ அப்படியே கமெண்ட்ரிகள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா ஜேகே? ஜேகே நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மாதிரி நல்லா கிச்சன்லேருந்து அப்படியே பேசிக்கிறேன். மைக் வாங்கி கொடுத்த தம்பிக்கு நன்றிகள். பட் இருந்தாலுமே படிக்கலாங்களா? முக்கியமான ஒரு கமெண்ட் புதுசாக வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு இன்னும் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது தெரியாததுனால ஜோதி அப்படிங்கிறவங்க வந்து சுதா ஸ்டாக் டூ சூப்பர், தெளிவா பேசுறாங்க, கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க, செம்ம தெளிவு. எதுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்து வேணாம் அவங்கள்ட்ட நம்ம மானதையே வாங்குறீங்க இப்போ நீங்கள்? ஒன்றுமே சொல்லுங்க. தேங்க்யூ ஜோதி. ஓகேவா, லதா இப்போ வந்திருக்காங்க. அண்ட் போனா வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இலங்கேஷ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, வெரி லாங் கேப். இலங்கேஷ் வந்து அங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிச்சான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆமாம், ஆரம்பிச்சு செப்டம்பர் 15ஆம் தேதி ஃபுல் பேண்ட் மாட்டினேன். போன வருஷம் செப்டம்பர் 15 நல்லா ஞாபகம் இருக்கு. அது வரையும் இந்த மாதிரி ட்ரௌசர் தான் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். செப்டம்பர் 15க்கு அப்புறம் இப்போ ஏப்ரல் 12. ஆமாம், இன்னைக்கு தான் வந்து ட்ரௌசர் போட்டுருக்கேன், ஷார்ட்ஸு. இதுக்கு முன்னாடி இத்தனை மீன் வாயில் வந்து பேண்ட்டு தான், ஃபுல் கவர்டு தான். அதுவும் சம்டைம்ஸ் வந்து சாக்ஸு போடலைன்னா வேலைக்கே ஆகாது. சாக்ஸு போட்டுருந்தா துரை சாக்ஸ்லாம் போட்டுருந்தா வீட்லேயே சுற்றுதுன்ற மாதிரி தான் இருந்தேன் நான் உண்மையிலே. ஓகே, வந்துருச்சு இல்லைங்க, ஸ்ப்ரிங் இங்கேயும் வந்துருச்சு. அண்ட் லதா எப்போ சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து 2005 வந்து அவங்க ஒரு வீட்டை வாங்கியிருக்கும் பொழுது இந்த லவ் மேரேஜ் இந்த விஷயத்திற்காம அப்புறமா எங்கள் பேரண்ட்டு அவங்க பேரண்ட்டு பாலை காய்ச்சணும் அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, நாங்கள் அப்படி தான் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தான் கூப்பிட்டு வீடு இது பண்ணோம், கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அன்றைக்கே பிரச்சனை பண்ணாங்க, பத்திரிக்கை கொடுக்குற இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ அதனால் அதில் பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணலன்னா தான் வந்து அதிசயம், எப்பயுமே அது அப்படிதான். காஃபி குடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸு, எல்லாத்துக்கும் ஒரு இது. சரி, இன்னைக்கு எங்கள் அம்மா லைவ் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியும். ஐயோ போச்சு, அதனால தான் நெட் வந்தியா, முடிஞ்சது கதை. என் தம்பி இல்லையா, ஆனால் நான் கூட இன்னைக்கு லைவ் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த 1.5 இப்ப எப்படியும் அவங்க தூங்குறதுக்கு எப்படியும் 3 ஆயிடும். 3 ஆயிடுதையா, 3 ஆயிடும். ஸோ முத்து சண்முகம் அவர்களும் வந்திருக்காரு, ஹாய் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தனால ஜாயின் பண்ண முடியலங்கிறது இலங்கேஷ் மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் டியூ டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும், டாக்குமெண்ட்ஸோ மற்ற விஷயங்களையோ இந்த மதர் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கங்க, தாய்ப்பத்திரம் அதை பார்த்துக்கங்க அப்படிங்கிறதுல தான் இப்போ சொல்லியிருந்தாங்க. அண்ட் இலங்கேஷ் உங்களுக்கு பூக்களே சற்று ஓய்விடுங்கள் பாட்டு போட்டிருந்தாரு, பூக்களே அந்த பாட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிரிப்பு வருது பார்த்தீங்களா மேடம்? இல்ல நான் இதுக்காக சிரிக்கல. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கமலாம் பண்ணி பாருங்களா, அது ஞாபகம் வந்தது, அதுக்கு தான் சரி. நீர் வீழ்ச்சி போலே நின்றவன் நான், நீந்த ஒரு ஓடையானாய், வான் முட்டு மலையை போன்றவன் நான், ஆட ஒரு மேடை ஆனாய், என்னுள்ளே என்னை கண்டவள் யார் என்று என்னை காணச் செய்தால், கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தார், யுகம் யுகம் காண முகம் இது போதும், புகலிடம் என்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும், மறு உயிர் தந்தார் நிமிர்ந்திட செய்தார், நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாலே.
எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், பெருசு படம் ஞாபகத்து வந்து. ரைட், எனிவே தேங்க்யூ ஸோ மச் இலங்கேஷ். இல்ல நானே ரொம்ப நல்லா பாடுனீங்க ஜாக்கி. அது நடுவுல இருந்து இப்படி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டே கொஞ்சம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா பூக்களே தெரியும், உங்க கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், அது மட்டும் கரெக்டா பாடிடுவேன். நீங்க வந்து மானிட்டர் ஃபுல் மானிட்டர்லுமே நீங்க வந்து சரி விடுங்க, ஓரம் பேசாதீங்க சரியா. லதா இப்போ சொல்லியிருந்தாங்க பெரிய பில்டர்கிட்ட ஒரு தடவை வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணி நாங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து 4 மாசம் ஸ்டாப் பண்ணிலாம் வச்சிருந்தாங்க எங்க வீடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இளைஞருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபைனலா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், எனக்கு சமையல் வரல அப்படின்றது. சமையல் வரலன்றதை அக்செப்ட் பண்ணல இளைஞேஷ், நான் பண்ணிக்கிட்டு இருந்த மெத்தட் வேற அப்படின்றத அக்செப்ட் பண்ணேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லதா கியூட் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் சாந்தி அமல் தனியும். ஆமா அவங்க வேற, லதா எப்பா வேற, லதா கியூட் வேற. ஓகே ஓகே ஓகே. அண்ட் பிரியா விக்ரம் வந்திருக்கா ஹை சொல்லியிருக்கா. சீஸ் மேக்கப்பும் வந்து நல்ல டாபிக், நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ஜிஎம் சாங்கும் வந்து ஹாய் சொல்லியிருக்காப்ல. அண்ட் பூனா பாலகணேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சிஸ்டர்ல ஏதோ ஒரு லேண்ட் அந்த சாலிகிராமத்தில் வீடு பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதில் கோர்ட் இஷ்யூலாம் வந்து டிமாலிஷ் பண்ணப்பட்டது அந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும். வீடு கட்டுறதுடைய கஷ்டத்தை வந்து வீடு படம் தான் அது வந்து பாலுமேந்திரா வந்து அதை பதிவு பண்ணியிருப்பாரு. ஓகே. அது வந்து இந்த ஹவு டு நேம் இட்ல அதை போட்டிருந்தாலும் வீட்டில் தான் அந்த வீடு படத்தில் தான் வந்து அவர் அந்த பிஜிஎம் வந்து வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் மியூசிக். இந்த சொக்கலிங்கம் அவர் வந்து நடந்து போவார், அவர் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். போய் அந்த வீட்டெல்லாம் வந்து பார்க்குற இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். சொல்லுங்க. அண்ட் போனா அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டோட அப்பாவும் சொல்லுவார் ஓன் ஹவுஸ்னா ஒன்றும் சாய்ஸே கிடையாது, ரெண்டட் ஹவுஸ்னா ஏகப்பட்ட சாய்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நீங்க ஓன் ஹவுஸ்ல நீங்க இருக்க வாய்ப்பே இல்லை. உங்க ஓன் ஹவுஸ் நீங்க வாங்கி நீங்க கஷ்டப்படுற வீட்டில் நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஆனால் ஏற்கனவே சொன்னேன், உங்க ஃபேக்டரி அங்கே இருக்கு, உங்களுக்கு வந்து அதுதான் வந்து அந்த இடத்த விட்டு நீங்க நகரவே முடியாத ஒரு சூழல்ல தான் நீங்க பண்ணலாம். ஆனாலும் அதுவும் நிலை அல்ல அப்படின்றது அங்கே மேட்ரு. ஓகே. அண்ட் லதா இப்போ வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன இப்போ சொன்ன அதே பாயிண்ட் தான், சேம் எங்களுக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வாங்கின இதில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். பட் 15 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம். எங்களோட சொந்த வீடு பெங்களூரில் இருக்குது. பட் ஒரு நாளும் அங்கே இருந்து எங்களால் தங்க முடிஞ்சது இல்லை. எப்படி என்ன இப்போ சென்னைன்னா இப்போ எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சென்னையில் எங்கே போய் இறங்குறது? சென்னையில் இடமே இல்லை. உண்மையில் நினச்சா தான் சென்னையில் யாருமே இல்லை, சென்னையில் இடமே இல்லை. எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறதுக்கு வீடே இல்லை. ஒரு 5-6 பொட்டி 2 சூட்கேஸ் எடுத்து வைக்கிறதுக்கு வீடு கிடையாது. அதான் நிதர்சனம். ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சு. ரீசெண்டாக என் வண்டி கிளம்பும் போது என்ன பண்ண, காரை வித்துட்டேன். பைக் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு அவன் பைக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான்னு பைக்கை கொடுத்துட்டேன். இப்போ ஏன்டா பைக்கு கொடுத்தோன்னு இருக்கு, நீ வச்சுக்கடா, நான் வந்து வரும்போது வாங்கிக்கிறேன்டா, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இறங்கினா பைக் கிடையாது, சென்னைக்கு வந்தால் பைக் கிடையாது. எனக்கு பைக்குக்கு அதுவும் கார் போய் பழக்கமாயிடுச்சா, சரி எனக்கு பைக் கூட பரவாயில்ல, பைக்காவது பரவாயில்ல. சில நேரம் யோசிக்கும் போதே மண்டை சுற்றுது. சென்னையில் எனக்கான விலாசம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, அதில் இப்போ இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க, ஒரு ரூமை தடுத்துட்டு அதில் எல்லாத்தையும் போடுறது, பூர்ணம் பூத்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் போகிறதுக்கா. அவன் என்ன பண்ணுவான், டபுள் பெட்ரூமுக்கு சிங்கிள் பெட்ரூம் வாடகை தான் அவன் கொடுப்பான். அந்த ரூம்ல பூச்சி புட்டுலாம் போய் எல்லாம் நாஸ்தியாகி போய் நிற்கும். அந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது தான் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இல்லை எல்லாத்தோட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அப்படியே அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு ரூம்ல எல்லாத்தையும் போட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னு போய் நீங்க அவங்க கிட்ட டிஸ்டர்ப் பண்ணி கதவை திறந்து நான் 2 பொருளை மட்டும் எடுத்துன்னு போறேன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உள்ள வந்தா நம்ம சும்மா இருப்போமா? ஐயோ அதேதான், அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது மேடம். சரி, என்ன மட்டும் எதுக்கு சொல்றீங்க? இப்ப சொல்றேன் கண்டிப்பா அது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. எனக்கு தெரியாது, எனக்கு என்னுடைய பெட்ரூம் என்னுடைய விஷயங்கள் அப்படின்னும் பொழுது அதை எப்படி சொல்றது, பெட்ரூம் இப்ப இங்க வந்து இந்த ஊருக்குலாம் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பாக்குறது கிடையாது. ஏன்னா நம்ம போய் ஒருத்தவங்க வீட்டுல தங்குறப்ப ஏன் பெட்ரூம் நீ படுத்து போயாடி அப்படின்னு வந்து யோசனை வரும்ல. அது வந்து இங்க வந்து அந்த புத்திலாம் மாறி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து யாராவது வந்துட்டாங்கன்னா என்னோட தலகாணி ஏன் தட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன் நான்.
இப்போ மாறி இருக்கோங்கிறது வேற. பட் வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். அண்ட் சங்கீதா எஸ்ஜி இப்போ தான் காஃபியோட வந்து உட்காந்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் ஆல் குட்னு நினைக்கிறேன் சங்கீதா அவங்க சைடு. அண்ட் மை ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் அவங்க பாருங்க, பூனா பாலகணேஷோட ஹஸ்பண்ட் கூட இப்போ எனக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன் இப்படி குக்கிங் விஷயத்துக்காக சுதாவை எல்லாருமா டார்கெட் பண்றீங்க பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாது, ஏன்னா ஷூ போட்டுட்டு இருக்கோம்னா கடிச்சதனுடைய வலி தெரியும். அதுல புண்ணாயே பர்னாலாம் தடவி அதுக்கப்புறம் கட்டு போட்டு இல்ல சொல்றேன், அதுக்காக சோத்து தின்னதுக்காக வாங்கி தின்னதுக்காக வந்து இப்படி பச மாதிரி பேசிடக்கூடாது. ஏன்னா நான் இங்க முறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன விஷயம், நாங்க ஒரே விஷயம் இவ்வளவு செய்யறோம்ல, ஒரு சின்ன ரெஃபரன்ஸோட பண்ண எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு அதுதான் ஆத்தாத்து. நான் இப்போ சமையல் பண்ணும்போது தான் எனக்கு இவ்வளோ தாண்டி சிம்பிள் டி, இது ஏண்டி இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணி. பட் ஆனால் அதான் நான் சொன்னேன், திரும்பவும் சொன்னேன், இப்போ போகும்போது பண்ணுற அதே விஷயத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூடயே வேலை செஞ்சிருந்தா அவங்களுக்கும் தோற்றம் தெரியாமல் நாமளும் அந்த விஷயத்த பண்ணியிருக்கலாமேன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு தான் நான் சொல்கிறேன். இது சும்மா சொல்கிறதுக்காக நக்கல் விடுறதுக்காக அப்படி பேசுகிறோம். பட் ஆனால் ரியாலிட்டி, அப்பாவுக்கு நான் காஃபிக்கு டீ கொடுத்துட்டேன், எனக்கு நீ கொடுறா காஃபி, நீ கொடுக்குற மாதிரி வரமாட்டேங்கிறா. என் பொண்ணு டீ போட்டு கொடுத்ததுன்னா இந்த மாதிரி அதில் இதுவே இருக்காது, பேக்கெல்லாம் எடுத்து புழிஞ்சு தூக்கி போட்டு தான் வரும். நான் இதுவும் பேசிக்கிட்டே அதுவும்லாம் பண்ண முடியாது. ஒரு ஹாஃப் கப் கொடுறா. வைக்கப்படுது அதுக்கு ஒரு ப்ளஷ் பண்ண வைக்கிறேன் வேற. உங்களுக்கு டீ வேணுமா திருப்பி? வேண்டாம், ஓகே. இல்லை நீங்கள் அப்புறம் உங்களுக்கு கேட்கல நீங்கள் நினைக்கூடாது. கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டு நான் வேணான்னு சொல்கிறேன். அதேதான், நீ என்னடா பிச்சை இல்லைன்னு சொல்லு, நான் சொல்கிறேன் பிச்சை இல்லை போடா. ஓகே. அண்ட் மாலை வானில் கதிரும் சாயும் மடியில் சாய்ந்து தூங்கடா, பூமியாவும் தூங்கும் போது பூவை நீயும் தூங்கடா, மலரின் காதல் பணிக்கு தெரியும், என் மனதின் காதல் தெரியுமா, சொல்ல வார்த்தை கோடிதான், உனை நேரில் கண்டா மௌனம் ஏன், தூங்க வைக்க பாடினேன் நான், தூக்கமின்றி வாடினேன். தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க சார். நான் அடுத்த வாட்டி வந்தா நான் என்னையே இங்க கூட்டு உட்கார வச்சுட்டு நான் டமால். ஓகேவா? பட் நல்லா ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே, சரி விஷயத்துக்கு வருவாங்க. கீழ்ட்டு அங்கிள் நினைச்சுனே பண்ண எப்படிங்க விட முடியும் சொல்லுங்க. கீழ்ட்டு அங்கிள் இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க இல்லையா இப்போ 10:40 சார். ஓகே, பட் ரொம்ப நல்லா பண்ணீங்க, திரும்பவும் சொல்கிறேன். ஓகே. அண்ட் ஓகே, லிங்கேஷ் வந்து உங்களை எப்பவும் போல கந்தர்வ லோன் லுகுதா பேபி ஹாய் சொல்லியிருக்காங்க. அதாவது மாறவே மாறாத ஒரு கேரக்டர் வந்து இலங்கேஷ் தான். அது அன்னையிலேருந்து இன்னைய வரலையும் அதே கந்தர்வ குரல். ரைட், தேங்க்யூ இலங்கேஷ். அண்ட் போனாவும் வந்து நல்ல பாடல்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாடின பாடலே இப்போ இல்லை, ஓகேவா? அண்ட் அவங்களோட வீடு எப்போவுமே ஓப்பனாக எனி டைமாக நமக்காக. மை ஆக்சஸ் இஸ் வித் மை பிரதர் அஸ் அன் அடிஷ்னல் பைக்கு. ஸோ லெட் மீ நோ வென் யூர் ட்ராவலிங், ஐ வில் கீப் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ. ஹவுஸ் இஸ் இன் டி நகரா. அப்படின்னா உங்களுக்கு டி நகரில் வீடு வச்சுருக்கீங்க, போகிறோம் இருக்கோம், பைக் எடுக்கிறோம் போன வீட்டிலேருந்து. இல்லை சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே பழக்கமாகி வந்துட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த புதுசாக போகும்போது இவன் யார், இவன் எதுக்கு அக்காக்காரி நம்மளுக்கிட்ட வந்து நம்ம போயிட்டு போகிற பைக்கு நான் அது சும்மாவாத வச்சிருப்பேன், எதுக்கு இவனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன என்கிட்ட இருந்து பைக் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருனா ஒரு பெரிய பூத்தி அவரு அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது போகும்போதே டம்முன்னு எங்கேயாவது ஒரு ஆட்டோவில் கட்டி டப்புன்னு இடிக்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால ரொம்ப சிக்கல்கள் நிறைய இருக்குன்றதான். அன்புக்கு நன்றி, இடத்துக்குலாம் நன்றி. ஆனால் இது மாதிரியான நிறைய இடங்களை நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரியான சிக்கல்களை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன், அதுக்காக சொன்னேன். மற்றபடி உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான், அதுக்கு தான் முன்னாடி சொன்ன ஒரு இன்ட்ரோலாம் இருந்து போயிட்டு பழக்கலாம் இருந்தால் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்போ வந்து பெல்ஜியம் பிளான் பண்ணுவோம் ஜாக்கி, அதுக்கப்புறமா சென்னை ட்ரிப் பிளான் பண்ணுறப்ப போனவிட்டை பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ரொம்ப போட்டது நம்ம குழப்பம், ஓகேவா? அண்ட் கம்ப்ளீட்லி ஃபர்னிஷ்டு வேறையா. சரி, பத்மினி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஆஃப்டர் லாங் டைம் சுதா அண்ட் ஜாக்கி மிஸ்ட் யூ சோ மச், பட் பிட்வீன் ஜாக்கி இஸ் ஃபிட்டா
அண்ட் ஸ்மார்ட்டா இருக்கீங்களா? ஏமா அது டிஷர்ட் அப்படி இருக்குமா? இவ்வளவு நாள் ஒரு மாதிரி பெரிய பெரிய டிஷர்ட்டா போட்டு வந்திருப்பாப்ல. எவ்வளவு ஒருத்த வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதுமே, உனக்கு வந்து அது ஏதாவது கெடுத்து குட்டி சூறாக்கி அதை ஒரு வழி பண்ணிடணும். இல்ல அப்படி இல்ல, ஒரு லாஜிக்கலியும் வந்து சொல்றேன். எப்பவுமே நீங்க ஃபிட்டா தான் இருக்கீங்க. எப்பவுமே ஃபிட்டா தான் இருக்காங்க. முன்னாடி வந்து இப்ப இந்த ஸ்வெட்டர் மாதிரி எல்லாம் போட்டு இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் பைக்கியா தெரிஞ்சிருந்திருக்கு. இப்ப அப்படி இல்லைன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஓகேவா? ஸோ யாழ்னி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பால் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சங்கீதா சொன்னாங்க பேரண்ட்ஸ் வென் பேக் டு இந்தியாவா. ஆல் குட் சுதா. பத்தியா? ஆல் குட் சுதா, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். மேரேஜ் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் மந்த் கோயிங் டு இந்தியா டு மீட் மை ஃபாதர் என்ன பாக்ஸிங் ரிங்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க எப்படியுமே வந்து அவரை ஒரே நாக் அவுட் பண்ணிட்டு வந்துருவீங்க சங்கீதா. கேஷுவலா போங்க, நாக் அவுட் பண்றோன்ற மைண்ட் செட்லயே போங்க, நாக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இங்க பாருங்க பூனா பாருங்க, அதுக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா, என் தம்பி எல்லாருக்குமே தெரியும், என் ஃபேமிலிக்கே தெரியும் ஹவு இம்பார்ட்டன்ட் ஜாக்கி இஸ் ஃபார் மீ அப்படிங்கறது அவங்க எல்லாருக்குமே தெரியுமா. நன்றி பூனா, ரொம்ப நைஸ் டு ஹியர். தேங்க்யூ. அண்ட் பத்மினி சொல்றதே போதுங்க, அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மோஸ்ட்லி ரொம்ப யோசிப்பாங்க. நான் மற்றவங்க மாதிரி போய் ஒரு தெரியல, நான் அப்படிதான். ஓகே, சொந்த ஊர்ல லாட்ஜில் ரூம் போட்டு தங்கணும். நான் 4 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க வீட்டுக்கும் போனதில்லை. ஒருத்தவங்க வீட்லேயும் நான் வந்து ஒரு நாள் கூட தங்கினதில்லை. ஒரே ஒரு தங்கச்சி நாகப்பட்டினத்தில் ஒரு நாள் நைட்டு தங்குன்னேன்னுச்சு. தப்பு சொல்ல, அது மாதிரி இடத்துல தான் படுத்துட்டு வந்தேன், எல்லாம் பண்ணேன். ஒரு ரூம்ன்றது நம்மளுக்கான ஒரு இடம் இல்ல, அது அங்க இல்லாம போயிடுச்சு. அது என்னன்னா அது ரொம்ப பழகிடுது உடம்பு. திடீர்னு உங்களுக்கு ஒரு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எங்க வேணாலும். பட் நான் வந்து போட்டோ எடுக்கிற இடத்துல, கல்யாண மண்டபத்துல 5 சேரை நீட்டா போட்டு படுத்து தூங்கி நாகவலி முகூர்த்தம் இதுக்கு நேர்ந்து போட்டோகிராஃபர் ஒன்று வந்தேன். இந்த செட்டியார் கல்யாணத்துக்கு போனால் நான் நாகவலி முகூர்த்தம் 4 மணிக்கு 5 மணி 3 மணி டம்ம அடிச்சு என்ன வேலை மயிறுது, இது ஒரு பொழப்பு அப்படின்னு தூக்கி போட்டோம். சீரியஸ்லி அந்த மாதிரிலாம் மண்டபத்தில் படுத்ததுலேருந்து மண்டபத்தில் தனி நிறைய இடத்துல ரூம்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் பிராமின்ஸ் கல்யாணத்தில் ஒத்துக்கணும். பேர் ஃபோட்டோகிராஃபர் ரூம் அப்படி போய் இறங்கினா ரூம் கீ பேர் இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபுட்லேயும் வந்து ஃபுட்டு அதான் சொல்கிறேன். அது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் நீங்கள் அடிச்சுக்க முடியாது. நான் 1000 விமர்சனங்கள் இருக்குது. இப்போ என்ன அவங்களே தான் எனக்கு வந்து கிளி போட்ட சாம்பார்லேருந்து எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. அப்படிலாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது தப்புன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அது வந்து உண்மைதான். அது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த இது வந்து வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் இதுவாக தான் அதெல்லாம் உண்மையிலே. ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும், வேற ஒன்று. அதுதான் பத்மினியோட கமெண்ட். பத்மினி சில டைம்ல எப்பவுமே காமெடியான கமெண்ட் எல்லாம் பயங்கரமா வரும். பத்மினி தெண்டலே எக்ஸலண்டா பண்ணீங்க ஜாக்கி. இது காமெடி கிடையாது, அது ஏன்னு நினைச்சுக்காதீங்க. நவ் ஐ நோ வை யாழ்னி சிங் குண்டா. ஹெரிடிட்டரி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் யூ போத். நம்ம 2 பேர்ல கஷ்டகாலம் எனக்கு வெறும் மைக்ரேன் தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இந்த மாதிரியான கமெண்ட்கள் உண்மையிலேயே நான் மிஸ் பண்ணேன். தேங்க்யூ. இல்லை நாம வந்து இப்பெல்லாம் அது மாதிரி பேசவே கூடாது. ஏன்னா நம்ம கேஷுவலா ஊர்ல கிராமத்தில் பேசுறது வேற. இங்க நிறைய நேரத்துல இல்ல அந்த சொல்வடை வந்து டப்புன்னு நம்மளுக்கு அது வந்து கிராமத்து பழமொழிலாம் டப்புன்னு வந்துருந்தா அதுலதான் வந்து பொன்முடி மாட்டினார் அவரு. லதாயப்பாலாம் குட் நைட் சொல்லிட்டாங்க. யோகேஷ் வந்து லைக் நம்பர்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு பாக்குறவங்களோட. அது யாருன்னு தெரியல, கல்லோட்டு வேற இப்போ ஒரு 100 லைக் வேற எக்ஸ்ட்ராவா இருக்கு. 38 பேர் 40 பேர் லைக். தேங்க்யூ கைஸ். ஊரை வெல்லும் தோகை நான் தான், உன்னால் இன்று தோற்று போனேன், கண்ணால் யுத்தமே நீ செய்தாய் நித்தமே, ஓஹோ நின்றாய் எங்கும் மின்னல் கீற்றாய், நித்தம் வாங்கும் மூச்சு காற்றாய், உன்னை சூழ்கிறேன் நான், உன்னை சூழ்கிறேன். இல்லை கீழ்விட்டு தாத்தா வந்து, ஏன்னா இது ரொம்ப டோன் நல்லா போகும், ஹை பிச் போகும். காற்று ஏன்னா குளிரில் வீடு தேட முடியாது, இங்கே ஆளும் கிடையில,
ஏன்னா தம்பி அங்கேருந்து 4 பேர் கூட்டுவானோ அப்படியே வந்து நிற்பானுங்க, கப்பு கப்புன்னு தூக்கானும் போயிடுவானுங்க. ஒன்றும் இல்லை, இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த இது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு தலையும் இல்லை. எவங்கிட்ட எங்கடா கட்டடம் பேர் கேட்கறதுக்கு வாய் இல்லை. எல்லாம் ஒரே மரமாக இருக்குது, கட்டடமாக இருக்குது, ஒசரம் எவனுமே இல்லை. நம்ம ஊரில் இருந்து நின்று நிதானமாக அப்படியே போனோன்னா அங்கே வந்து பாஞ்சாலியம்மன் கோயில் இருக்கும். அங்கே ரைட்டு வளைஞ்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், கார்பரேஷன் தண்ணி தொட்டி. அதுக்கு பக்கத்து வீடுன்னு சொல்லுவோம். நின்று ஒருத்தவனும் இல்லாத ஊரில் வந்து சுற்றிட்டு. தேங்க்யூ ஜாக்கி, உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஏன்னா நீங்கள் அழகாக உட்காந்துட்டு இருப்பீங்க மேடம். சார், ராஜகுருவோட கம்ப்ளைண்ட் முதல்ல கேளுங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வரலன்னு. என்னாச்சு? சாரி அண்ணா, கேம் லேட், யூ டிடன்ட் அப்டேட் இன் வாட்ஸ்அப். ஏன் வாட்ஸ்அப்பில் போட்டுருந்தேன்? என்ன போட்டிருந்தீங்க? எந்த குரூப்ல போட்டிருக்கீங்க? வாட்ஸ்அப்பில் 9 மணினா சம்டைம்ஸ் நான் வந்து லிங்க் அங்கே லிங்க் அங்கே கொடுக்கணுன்றீங்களா? அதானே இந்த லைவோட லிங்க்கும் வாட்ஸ்அப்பில் கொடுக்கணுன்றாங்களா? சரி, இனிமேல் நான் கொடுத்துறேன்டாப்பா. பாருங்க, அவர் சொல்றது நியாயம் தானே. அதையும் நீங்க அங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும்ல. திருப்பி டீ போட்டுன்னு வந்திருக்கேன் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு வந்து டீ வேணுமா? சரி பரவாயில்ல, அப்பா டீ வேண்டாம்னு தான் சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, நீ வச்சுட்டு அப்புறமா குடிச்சிக்கலாம் டீயை. நான் எடுத்துப்பேன். ப்ளீஸ் ஹேவ் இட். அமுதன் வந்திருக்காரு. அமுதன் வந்து அந்த படம் அவர் தான் அவர் சொன்னது 1947. ஜனனம் 1947. பிரணயம் தொடரணும். ஆமா. அப்புறம் இன்னொன்று வந்து என்னது ஓகே கண் மாதிரி ஒரு படம் ஒன்று அனுப்பிச்சாரு. ஒன்றும் அந்த அளவுக்கு செட் ஆகலை அமுதன். அது வந்து இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது படங்கள்லாம் இருந்தால் டக்குன்னு அனுப்பிச்சி விடுங்க, பார்ப்போம் சம்டைம்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதான் ஜாக்கி விஷயங்கள். அண்ட் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். ரைட், சூப்பர். குடும்பனார எல்லாருடைய கமெண்ட்டையும் படிச்சிட்டோம். எல்லாமே படிச்சிட்டோம். அமுதன் வந்திருக்காருன்றதையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் தான் 41st லைக் அப்படின்னு நாகூர்கனி வந்து யாரும் போட்டிருக்காங்கன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ நாகூர்கனி. பகலில் வரணும்னு ஆசைங்க எனக்கு. பகலில் கரெக்டாக ஒரு 7 மணி 8 மணிக்கு வரணும். இந்தியா நேரத்துக்கு ஒரு 7-8 மணிக்கு உள்ளார வரணும். அட்லீஸ்ட் 9 மணிக்காவது, இந்த பிக் பாஸ் டைம் ஒரு 9 மணின்ற டைமுக்காவது வரணும். இந்திய நேரப்படி 9 மணி. இங்கே என்னன்னு பார்த்துட்டு அது நான் இந்திய நேரப்படி 9 மணி, இங்கே 4:30 மணி. 4:30 மணி. அதான் 4 மணிக்காவது உட்காரணும். முடிச்சோம்னா நாமளும் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம்ல. கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். எஸ் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி, விஷயங்கள் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றின்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னும் போது, பில்டிங்னாலே அவன் வந்து திருடுறான்ற மாதிரி ஆகிடும். இன்னொன்று இது மாதிரி ஏகப்பட்ட கதைகள், இந்த பில்டர்ஸ் கதைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து பணம் கையில் வச்சுருந்தா வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. அது வந்து என்னை பொறுத்தவரையும் அது வந்து சேதாரம். அதாவது ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. தேய்மானம் உள்ள பொருட்களுக்கு மட்டுமே பேங்க் லோன் கொடுப்பான். நீங்கள் பேங்க் லோன் கொடுக்குற யாராகட்டும், காரு தேய்மானம், வீடு தேய்மானம். வீடை இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பண்ணாலும் அது லாஸு. பழைய வீடு, அது செகண்ட் ஹேண்ட். ஸோ தேய்மானம் உள்ள பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ கொடுப்பான். ஆனால் தங்கம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது கொடுக்க மாட்டான். வாய்ப்பில்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு லோன் கொடுக்க மாட்டான். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து லோன் கொடுக்குறாங்கன்றதுக்காக நாமளும் அது மாதிரிலாம் வாங்கி செஞ்ச விஷயங்கள் அதெல்லாமே போகும். பட் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுகள் இருக்கணும். உங்களுக்கு தெரியலனாலும் 4-5 பேர்கிட்ட கேட்டு அதில் புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து தெரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போயிடுவோம். அதனால் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எஸ், ஓகே. இதான் மேட்டர். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுடைய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.